இந்த சம்மர் டைமில உங்க காருக்கான பெஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சம்மர்ல நம்ம கார வந்து நல்லா உச்சி வெயில்ல பார்க் பண்ணியிருப்போம். அந்த டைமில ஒரு 1 ஹார் இல்லங்க, ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெளில போயிட்டு வந்தாலே, சுத்தமா உள்ள உட்கார முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஏசி போட்டுட்டு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். கொஞ்சம் அந்த ஹீட் உள்ள குறையறதுக்கு. அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டு. அமேசான்லேருந்து வாங்குனது. ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப சூப்பர்பாவே இருக்கும். இப்ப நான் காமிச்ச மாரி தான். இப்ப எனக்கு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லன்றதுனால நானே தான் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப ஈஸி யூஸ் பண்றது. ஃபோ இப்போ ஷோ பண்ற மாரியே அழகா நம்ம விரிக்கலாம். ஃபுல்லா விரிச்சுட்டு அன்ஃபோல்ட் பண்ணி இப்ப நான் காட்ட மாரியே நீங்க ப்ளேஸ் பண்ணா போதும். பாருங்க எப்படி அழகா ப்ளேஸ் ஆகுதுன்னு. ஒரே விஷயம் நீங்க சைஸ் மட்டும் பார்த்து போடணும். இத போடவும் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். ஆ நீங்க பண்றப்போ ரொம்ப ஈஸி. போடுறப்ப மட்டும் உங்க காருக்கு தகுந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்ட்டு 3 சைஸஸ்ல இருக்கும். உங்க காருக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. என்னோட கார் குவிட்டு. ஸோ, அதுக்கு நான் மீடியம் தான் போட்டிருக்கேன். பாருங்க எப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி ஆயிருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் காமிச்ச மாரியே ஃபுல்லா வந்து கொஞ்சம் கூட அந்த வெயில் வராத மாரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லா உள்ள ராப் பண்ணிடுங்க. பண்ணிட்டா இந்த மாரி தான் இருக்கும். உள்ள கொஞ்சம் கூட வெயில் வராது. ஹீட் இருக்கும் தான். ஆனா, நீங்க முன்ன இருக்கிற மாரி ரொம்பவும் இருக்காது. கொஞ்சம் ஏசி உட்கார்ந்து ஏசி போட்டா நல்லாவே கூலிங் தெரியும். வெளியில பார்த்தீங்கன்னா, இது வந்து சில்வர் ஃபாயில்ல இருக்கும். அதனால வெயில் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சன்லைட் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். உள்ள கொஞ்சம் கூட ஏறாது. இதில இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு புதுசாவே இருக்குங்க. லாஸ்ட் வரைக்குமே. ஒண்ணு நீங்க வந்து பார்க் பண்றது நேர்ல பண்ணுங்க. அப்படி வெயில்ல பண்றீங்கன்றப்போ, இத கண்டிப்பா மேண்டேட்டரி யூஸ்